Hi everybody, now we are seeing about processing of eggs. Eggs are a highly nutrition food rich in protein, vitamins and minerals. அதாவது எக்ஸில் வந்து ஹை நியூட்ரிஷன் ஃபுட்டு அண்ட் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம எதுக்கு ப்ராசஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அதோட செல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் அதோட குவாலிட்டி அண்ட் சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதோட கன்வீனியண்ட்டான எக் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இதில் நம்ம என்னென்ன ப்ராசஸை இன்க்ளூட் பண்ணுறோன்னா கலெக்ஷன், க்ளீனிங், கிரேடிங், பிரேக்கிங், பாஸ்டரைசேஷன், ட்ரையிங் அண்ட் பேக்கேஜிங்கிற இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து எக் கலெக்ஷன். ஃபஸ்ட் நம்ம வந்து எக் கலெக்ஷன் வச்சு பார்க்க போகிறோம். அதாவது அது முட்டை வந்து எந்த பறவை இட்டுச்சோ அதை உடனே நம்ம வந்து இமீடியட்டாக அதை வந்து எடுத்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடணும். ஆட்டோமேட்டட் கன்வே சிஸ்டம் மூலம் அது லார்ஜ் ஸ்கேல் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டட் கன்வே சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது முட்டையை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா ஜென்டிலாக அதை வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கிராக் விழுந்துடாமல் பத்திரமா பார்த்து நம்ம வச்சுக்கிறணும். இதை வந்து நம்ம வந்து வாஷிங் அண்ட் க்ளீனிங் பண்ண போகிறோம். அதாவது எதுக்காண்டினா அதில் உள்ள டேர்ட்டி மென்யூர் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டியும் இது ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும்னா ப்ரீ வாஷிங், அதாவது ஒரு கூலிங்கான வாட்டரில் வந்து வார்ம் வாட்டரில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த முட்டையை எடுத்தோன்னே வாஷ் பண்ணணும். அடுத்து டிடர்ஜென்ட் வாஷிங், அதாவது 32 to 42 சீரியஸ் டிடர்ஜென்ட் வாஷிங் பண்ணணும். அடுத்து வந்து அதை வந்து சானிடைசேஷன் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி மைக்ரோபியல் க்ரோத்தை வந்து ட்ரை பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஹேண்ட்லிங், அதாவது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா அந்த கிராக் விழுந்துடாமல் அதை வந்து பத்திரமா வச்சு நல்லா ஆட்டோமேட்டடாக அது மேனுவலாக நம்ம வந்து இதை வந்து ஹேண்ட்லிங் பண்ணிக்கிறலாம். கிரேடிங், அதாவது இதோட வெயிட்டு, குவாலிட்டி அண்ட் செல்லோட கண்டிஷன், அடுத்து இதோட சைஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கிரேடு ஏபின்னு 3 வகையாக பிரிக்கிறோம். பிரேக்கிங் அண்ட் செப்பரேஷன், இந்த செல்லை வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக் எக் பிரேக்கர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இன்ட்டு யால்க் அண்ட் ஒயிட், அதாவது வெள்ளைக்கரு மஞ்சக்கருன்னு நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். பாஸ்டரைசேஷன், லிக்விட் ஹோல் எக், அதாவது லிக்விடில் அந்த ஹோல் எக்கையும் 60 டிகிரிலேருந்து 60 டிகிரி செல்சியஸில் 3.5 நிமிஷம் வந்து நம்ம வந்து போகிறோம். அதோட அதாவது மஞ்சக்கருவை மட்டும் 62 டிகிரி செல்சியஸில் 3.5 நிமிஷமும். பாஸ்டரைசர் லோ டெம்பரேச்சர் டு அவாய்ட் காகுலேஷன், இது வந்து அதோட செல்ஃப் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது என்னென்னா ப்ராசஸிங் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபர்தராக ஃப்ரீசிங் பண்ணலாம், ட்ரையிங் பண்ணலாம், பிளெண்டிங் பண்ணி இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பேக்கேஜிங் வந்து இதோட பேக்கேஜிங் வந்து பேக்டு இன் காட்டன்ஸ் அண்ட் ட்ரேஸ், அதாவது அந்த பேப்பர் ரேஸாக இருக்கிற மாதிரி ட்ரேயில் வந்து நம்ம இது பண்ணணும். லேபிள்டு வித் கிரேட் அண்ட் சைஸ் அண்ட் டேட், அதில் வந்து நம்ம சீல் வச்ச அந்த முட்டையில் வந்து அதோட கிரேட் என்ன, சைஸு, அதோட டேட்டெல்லாம் இது பண்ணி நம்ம பேக்கேஜிங் பண்ணி, அதாவது டேமேஜ் இல்லாமல் நல்ல ப்ரொடக்ஷனோட நம்ம வந்து பேக்கேஜிங் பண்ணணும். அதோட இந்த செல்லோட எக்ஸ் வந்து ஸ்டோர் வந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும். இல்லைன்னா அது வந்து அதோட அந்த குஞ்சு பொரிக்கிற வந்து உருவாகிடும். டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல்டாக அந்த வெஹிக்கிள்லையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற வெஹிக்கிள்லையும் மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டி கண்ட்ரோல், சேஃப்டி, இது வந்து எப்படின்னா மைக்ரோபயல் டெஸ்டிங்கு, பிசிக்கல் செக்கு அண்ட் கம்ப்ளியன்ஸ் வித் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ரெகுலர் பிளான்ட் சானிடேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதோட குவாலிட்டி கண்ட்ரோலை சேவ் பண்ணணும். இதோட பை ப்ராடக்ட்டில் எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம்னா எக்ஸெல்ஸ் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் அண்ட் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். எக்ஸெல் மெம்பரேன், அதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. லிக்விட் வேஸ்ட்டை வந்து அனிமல் ஃபீட் அண்ட் அனிமல் ஃபீட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நம்ம கண்ட்ரோல் வந்து நம்ம எதுக்காண்டி வந்து எக்கை வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா அதோட சேஃப் அண்ட் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக மாற்றுறதுக்காண்டி நம்ம கன்சியூமர்ஸ் கொடுக்குறதுக்காண்டி எக் ப்ராசஸ் பண்ணலாம். அடுத்து இண்டஸ்ட்ரி டிமாண்ட்ஸ்க்காண்டியும் அதை வந்து இது பண்ணுறோம். அடுத்து ஆட்டோமேஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியும் கன்டினியூஸாக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ.